இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பிளாஸ்ட் படத்தோட விமர்சனம். இந்த படத்துல அர்ஜுன், அபிராமி மற்றும் பிரீத்தி முகுந்தன் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை ரவி பஸ்ரூர், எழுதி இயக்கினது சுபாஷ் கே ராஜ். பிளாஸ்ட் ஒரு ஆக்ஷன் டிராமா படம். கதைக்களம் புதுசுன்னு சொல்ல முடியாது. சில படங்கள்ல சாதாரணமான ஆளான ஹீரோ அல்லது ஹீரோயினை ஒரு மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டியில அசாதாரணமான ஒரு ஆளா நினைச்சு அவங்கள துன்புறுத்தவோ இல்லை கொலை செய்யவோ முயற்சி செய்வாங்க. அதுல இருந்து அந்த பாத்திரங்கள் எப்படி எஸ்கேப் ஆறாங்க அப்படிங்கிற வகையில கதை நகரும். ஆனா இந்த படத்துல அசாதாரணமான ஒரு ஆள் இல்ல, ஒரு குடும்பமே அத ரொம்ப சாதாரணமான மிடில் கிளாஸ் குடும்பம் அப்படின்னு நினைச்சு சில காரணங்கள்னால ஒரு கிரிமினல் கேங் அவங்கள தாக்க போக எப்படி அது அவங்களுக்கு எவனா முடியுது அப்படிங்கிறத ரொம்பவும் சுவாரஸ்யமா த்ரில்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு அமக்களமா சொல்லியிருக்கிற படம் தான் லாஸ்ட். கதைன்னு பார்த்தா அர்ஜுன் ஒரு கராத்தே மாஸ்டர். ஒரு கராத்தே ஸ்கூல் வச்சு நடத்திட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு தம்பி, இவரு கூடவே தான் இருக்காரு. அவரும் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு வர்றாரு. அர்ஜுனோட மனைவி பாத்திரத்துல அபிராமி, மகள் பாத்திரத்துல பிரீத்தியும் நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் கராத்தே மாஸ்டர்னா அவருடைய மனைவி மகளும் லேசுப்பட்டவங்க இல்லை, அவங்களும் கராத்தேல பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் தான். கூடவே இன்னொரு ட்ராக்ல ஒரு கரப்டான ஒரு கிரிமினல் மாதிரியான ஒரு பிசினஸ் மேன், ஒரு ஊழல் மந்திரி, இவங்களுக்கு உதவியா ஒரு ரவுடி கேங்கு, ஹவாலா பணம் அப்படின்னு ஒரு தனி ட்ராக் ஓடுது. இந்த ரெண்டு ட்ராக்கும் ஒரு கட்டத்துல சந்திக்கும் பொழுது ஏற்படுறது தான் பிளாஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதைக்களம் புதுசு இல்லை, கதையும் மோஸ்ட்லி ப்ரெடிக்டபிளா தான் ஓடும். ஆனாலும் புது மாதிரி பாத்திரங்கள், விறுவிறுப்பா நகரும் காட்சிகள், அட்டகாசமான ஆக்ஷன், த்ரில்ஸ், சுவாரஸ்யமான டிராமா, சின்ன சின்ன திருப்பங்கள்னு இதுக்குள்ளேயே கதையை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற டைரக்டருக்கு நம்முடைய பாராட்டுகள். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொய்வே இல்லாம கதை நகர்ந்துக்கிட்டே இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனாலும் அது போரிங்காலாம் இல்லாம ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி அதை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு கதை எழுதியிருக்காங்க. டைரக்டர் மற்றும் எடிட்டருக்கு நம்முடைய பாராட்டுகள். கூடவே வர பிஜிஎம்மும் நல்ல விறுவிறுப்பாகவே இருந்தது. நடிப்புன்னு பார்த்தா இது ஆக்ஷன் கிங் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாத்திரம் அர்ஜுனுக்கு. ரொம்பவே அசால்ட்டாக நடிச்சுட்டு போயிட்டாரு அர்ஜுன். அபிராமி மற்றும் பிரீத்தியும் ரொம்பவே பிலீவபிளாகவே சண்டை காட்சிகள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, அதை படமாக்கின விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த படத்தில். மொத்த டீமுக்குமே நம்முடைய பாராட்டுகள். இதே மாதிரி இந்த செட்டு, காஸ்டியூம், சினிமாட்டோகிராஃபின்னு டெக்னிக்கலாகவும் எல்லாமே நல்லா இருந்தது இந்த படத்தில். சரி, அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா, பிளாஸ்ட் ஒரு ஹோல்சமான ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர். மொத்த குடும்பத்தோடையும் போய் ஜாலியாக தியேட்டரில் பார்த்து ரசிக்கக்கூடிய பொழுதுபோக்கான ஒரு படம் இது. ரொம்ப ஓவராலாம் எதிர்பார்க்கக்கூடாது, பாப்கார்ன் குறிச்சிக்கிட்டே ஜாலியாக பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 out of 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.